இன்றைக்கி நம்மளோட சேனலில் உங்கள் வீட்டில் 10க்கு 10 இடம் இருந்தாலே போதுங்க. இந்த தொழிலை எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு மட்டுமே 1,40,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பிஸ்னஸ். இது ஒரு ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு ஸ்கில்டு லேபர் வேணும், இதுக்கு ஆட்கள் நிறைய பேர் வேணும். இந்த மாதிரி எந்த ஒரு அவசியமும் இல்லை. உங்களாலே ஈஸியாக ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் தான் இது. பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸை நிறைய இடத்துல இதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி. அதே போல் இதோடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நார்த் தான் இதுக்கு ஹப்பே. நம்ம ஊரில் நிறைய விதமான எப்படி நம்ம எலக்ட்ரானிக் கூட்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற சிம் கார்டுலேருந்து, மெமரி கார்டுலேருந்து, மொபைல்லேருந்து, அதுக்கு போடுற டெம்பரட் கிளாஸ்லேருந்து எல்லாமே சைனாலேருந்து வருதோ அதே மாதிரி தான் நம்ம ஊரில். சைனாக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிறைய எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ், டிவி, ஷூஸு, கிளாத்திங், இது எல்லாமே நார்த்லேருந்து தான் நமக்கு மெயினாக. அதுதான் அங்கே இருக்கிற ஹப். டெல்லி, மும்பை இந்த 2 இடம் தான் மேஜராக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஏரியாங்களில் தான் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் இந்த ப்ராடக்ட் எடுத்து பண்ணிங்கன்னா தமிழ்நாடு ஃபுல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்மளால் ஈஸியாக பார்த்துக்க முடியும். நல்ல ஒரு வருமானம், ரொம்ப ஈஸியாக செயல்படுத்தக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். வீட்டில் பெண்கள் இருந்தால் கூட இந்த தொழிலை ஈஸியாக நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிரும். எலக்ட்ரிக்கல் ஒயர் டேப், இது எல்லாமே தெரியும். இன்சுலேஷன் டேப் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வீட்டுங்களில் ஃபேன் ரிப்பேர் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் மிக்சி ரிப்பேர் ஆகிடுச்சு, அதாவது அந்த ஒயர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஒயரை நம்ம சுற்றுறதுக்காக இந்த எலக்ட்ரிக்கல் டேப் நம்ம வச்சுருப்போம், இந்த இன்சுலேஷன் டேப். யூஸ்வலாக இந்த இன்சுலேஷன் டேப்பை மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னா லாக் அப்படின்வாங்க. இந்த ரோல்ஸ் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, லாங் ரோல்ஸு. இந்த ரோல்ஸை எலக்ட்ரிக்கல் ஒயர் லாக் அப்படின்வாங்க. கிட்டத்தட்ட 8 மீட்டர்லேருந்து 10 மீட்டர் உங்களுக்கு இந்த லாகில் கொடுப்பாங்க. ஆனால் நம்மளால் மட்டும் எப்படி இந்த மாதிரி குட்டி குட்டியாக வாங்க முடியுது இந்த டேப்பை அப்படின்னா இதுக்கு ஒரு மிஷின் இருக்குங்க. ஸோ அப்படி தான் இதை பண்ண போகிறோம் நம்ம. இது ரா மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 160 ரூபா ஒரு ரோல். இது நார்மலாக பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோல். இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 rupees, 210 rupees, இல்லை 195 rupees, இந்த மாதிரி ரேஞ்ச். கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும், குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியும், திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரியும் இந்த ரோலோட ப்ரைஸிங் மட்டும் நமக்கு மாறும். இதை நம்ம ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலான்னு எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர்ஸ் எடுத்து நீங்கள் பண்ணணுமோ, எந்த மார்க்கெட்டில் நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி கலர்ஸை, ரோல்ஸை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. எல்லாமே இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எடுத்து நீங்கள் தாராளமாக செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் இப்போ பார்க்க போகிற இந்த மிஷினில் இவ்வளோ டைப் ஆஃப் டேப்ஸ் நம்மளால் பண்ண முடியும். அதாவது பிவிசி செல்ஃப் அடிசிவ் எலக்ட்ரிக்கல் இன்சுலேஷன் டேப் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிறது. இதை பிவிசி லாக் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக கொரியர் பேக்கிங்க்கெல்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த ப்ரௌன் டேப், அந்த டேப் நம்மளால் இதை பண்ண முடியும். மாஸ்கிங் டேப்ஸ் இந்த பெயிண்டிங்ஸ்லாம் அடிக்கும் போது நமக்கு டிசைனர்ஸ்லாம் போடும்போது அப்புறம் அதே போல் எலக்ட்ரிக்கல் ஸ்விட்சிலெல்லாம் நம்ம பெயிண்ட் படக்கூடாது, மாஸ்கிங் டேப் போட்டி பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயங்களுக்காக மாஸ்கிங் டேப் நிறைய யூஸ் ஆகும், அந்த டேப். அதே போல் ஃப்ளோர் மார்க்கிங் டேப், ஃப்ளோர்ஸ் நமக்கு அளவெடுக்கிறதுக்கு ஃப்ளோர் மார்க்கிங் டேப்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் நம்மளால் இந்த ஒரு மிஷின்ஸ்லேயே பண்ண முடியும். இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், மிஷினரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிங்கிள் சைடட் பிளாக் பிவிசி இன்சுலேஷன். இது பிவிசி. ஏன் பிவிசியில் இதை கொடுக்குறாங்க அப்படின்னா மெயின் நமக்கு எலக்ட்ரிக்கல் பர்பஸ்க்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். பிவிசியில் தான் எலக்ட்ரிக்கல் அந்த பவர் நமக்கு பாஸ் ஆகாது. அதனால தான் வெளியே அது பிவிசி கோட்டிங். ஸோ ஒன் சைடட் இது கம் இருக்கும் உங்களுக்கு. இந்த ரோலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 மீட்டர்லேருந்து உங்களுக்கு 10 மீட்டர் வரைக்கும் இந்த ரோலோட சைஸ் இருக்கும். ஸோ சைஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேப் லாக் அப்படின்றது உங்களுக்கு எல்லா கலர்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்கும். இந்த 6லேருந்து 10 மீட்டருக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கான ரோல்ஸ் நீங்கள் இதை வாங்கிக்கலாம். பிளாக் கலர் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா காமன் கலர்ன்றதுனால 160 rupees ஒரு ரோல். இதுதான் அந்த மிஷினரி. இந்த மிஷினரியோட விலை பார்த்தீங்கன்னா 1,30,000. இந்த மிஷின் வாங்குற இடத்துல உங்களுக்கு ட்ரைனிங் என்ன பண்ணணும் எல்லாமே சொல்லிடுவாங்க. ட்ரைனிங் அப்படின்றதுக்கு அவசியமே கிடையாது. இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாகை அதுக்குள்ளே வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மிஷின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த எந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்றத செட் பண்ணி விட்டுட்டாலே போதும். உங்களுக்கு அந்த சைஸில் கட் ஆகிட்டே வருது பாருங்கள், அந்த எல்லோ கலர் ஃபுல்லாக கட் ஆகிடும். ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா 50 பீஸ் வரைக்கும் உங்களால் ஒரு லாக்லேருந்து போட முடியுங்க. ஃபுல்லாக கட் பண்ணி அது பாட்டில் நிமிஷத்தில் கட் பண்ணிவிடும். எடுத்து அவ்வளோதான். நீங்கள் மேலே பிளாஸ்டிக் ரேப் பண்ணி நீங்கள் பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணாலும் சரி, உங்களோட பிராண்ட் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா இன்கேஸ்
உங்களுக்கு எதுவும் பிராண்ட் கிடையாது அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட சேல்ஸ் பண்ணலாம். இது என்ன, இந்த மிஷினரியோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைல்ட் ஸ்டீல் எலக்ட்ரிக்கல் ஒயர் டைப் கட்டிங் மிஷின். இதுதான் இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 8000 பீசஸ் ஒரு நாளைக்கு பண்ண முடியும். அதாவது 1 ஹெச்பி சிங்கிள் ஹெச்பி மோட்டாரில் இது ஓடக்கூடியது. அதாவது நம்ம வீட்டில் எப்படி நம்ம கிரைண்டர் அதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம், மிக்சி கிரைண்டர்ஸு இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம், மோட்டார் வாட்டர் மோட்டார் அந்த மாதிரி யூஸ் பண்ண கெப்பாசிட்டிலேயே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். வீட்டில் இருக்க கரண்ட்லேயே வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் கமர்ஷியலாக எடுத்து தனியாக பண்ணணும் அப்படின்னா கமர்ஷியல் கரண்ட்ஸ் அதுக்கு நீங்கள் கொடுத்துக்கணும். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா உங்களால் வீட்டில் இருக்கிற அந்த கரண்ட்டோடைய செலவு தான் உங்களுக்கு ஆகும் அப்படின்றத தான் நான் இதில் கணக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மிஷினரியோட விவரம் உங்களுக்கு தரேன். 1,30,030 அப்படின்றது நீங்கள் லோன் தாராளமாக இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கு போகலாம். ஸ்மால் ஸ்கேல் அப்படின்றதுனால எம்எஸ்எம்இ கீழே வந்து உங்களால் வந்து லோன் வாங்க முடியும். ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் எப்படி எம்எஸ்எம்இலேருந்து உங்களால் லோன் அப்ளை பண்ணி வாங்க முடியும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அப்ளை பண்ணி லோன் வாங்கிட்டா போதும். இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன், டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் இது ரெண்டுமே ஃப்ரீயாக எப்படி ஆன்லைனில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளோட சேனல் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு அதுபடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் லோன்ஸ்க்கு வந்து பேங்க்ஸில் அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மேனுஃபேக்சரிங் யூனிட், அதுவும் இதெல்லாம் எப்போயுமே டிமாண்ட் இருக்கிறது, 365 டேஸுமே டிமாண்ட் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் எல்லா கடைங்களையுமே. அதனால் ஈஸியாக உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகும். இதோட ப்ராஃபிட் ரோல் ரேட் பார்த்தீங்கன்னா 160 ருபீஸ் வருங்க. 50 ரோல்ஸ் வரைக்கும் நம்மளால் இதை போட முடியும் ஒரு இதிலேருந்து. அப்போ ₹3.20 வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ரோலுக்கு செலவாகுது. எலக்ட்ரிசிட்டி, பேக்கிங் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒரு ₹3.50 வைக்கிறோம் ஒரு பீஸ்க்கு அப்படின்னா கூட ₹7 வரைக்கும் ஹோல்சேலில் நம்மளால் இது சேல்ஸ் பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய மார்க்கெட்டோட ப்ரைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னா ஈஸியாக ₹10லேருந்து ₹12 வரைக்கும் சேல்ஸ் பண்ண முடியும் அவங்க கடைக்காரங்க. அப்போது நீங்கள் வந்து ஒரு ₹7ன்றது ரொம்ப ஒரு மேனுஃபேக்சர், ஒரு டைரக்ட் மேனுஃபேக்சர். இந்த லாக் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க இந்த கட்டிங் பண்ண மாட்டாங்க. ஸோ கட்டிங் பண்ணுறவங்க தான் வந்துட்டு இதுக்கு மேனுஃபேக்சர் டைரெக்டாக இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு. ஏன்னா லாக் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க இதுதான் ரா மெட்டீரியல். அந்த ஒன் சைட் டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரா மெட்டீரியல். இண்டஸ்ட்ரியல் சப்ளைஸ்க்காக சில இடத்துல இது வந்து இவ்வளோ பெருசாகவே தேவைப்படும் தான் இந்த லாக் வந்து இண்டஸ்ட்ரியல் சப்ளைஸ்க்காக மேனுஃபேக்சர் பண்ணுறது. இதை நம்ம எடுத்து கட்டிங் பண்ணி தான் லோக்கல் மார்க்கெட்டிங் யூஸ்க்காக வந்து எலக்ட்ரிக்கல் ஷாப்ஸ்க்கு, ஹார்ட்வேர்ஸ் எல்லாத்துலேயுமே கொடுக்கறது. அதனால் நீங்கள் தாராளமாக இதை ₹7 கொடுத்தீங்கன்னா பாதிக்கு பாதி லாபம். அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ₹3.50 செய்யறதா, ₹3 100% உங்களுக்கு ப்ராஃபிட்டுங்க. 8000 பீஸ் ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குதுன்னா ₹3.50 28,000 ஒரு நாளைக்கு இதுலேருந்து வரக்கூடிய இன்கம். 5 நாள் ப்ரொடக்ஷன் வச்சுங்க, மாதத்தில் 20 நாள் ப்ரொடக்ஷன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே 5,60,000 மேலே ஏர்ன் பண்ண முடியும். ஒரு வாரத்துக்கு 1,40,000 கிட்ட ஏர்ன் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வரும். ஓகே 8000 பீசஸ் எல்லாம் ஓகே, ஆனால் இதை யார் வந்து 8000 பீசஸ் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் யோசிங்க. நம்ம வந்து நம்மளோட லெவலை இறக்கி நம்ம கேல்குலேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அப்படி தான் இருக்கும். நம்ம எப்படி இதை வாங்கிப்பாங்க, யார் இதை சொல்லுவாங்க? ஒன்றும் இல்லை, ஒரு பிஸ்கெட் பேக்கெட் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, ₹5 பிஸ்கெட் பேக்கெட், நான் பிராண்ட் எதுவும் சொல்ல விரும்பலை. ₹1 ஊறுகாய் பேக்கெட், அந்த ₹5 கூட வருங்க, ₹1 ஊறுகாய் பேக்கெட். அவங்க யோசிப்பாங்களா, ₹1 ஊறுகாய் பேக்கெட்னா 1,00,000 பேக்கெட்ஸ் விற்றா தான் அவங்களுக்கு ₹1,00,000 வரும். 1,00,000 பேக்கெட்ஸ்லாம் வந்து ஊறுகாய் பேக்கெட் போகுமா எங்கேயாச்சும்? யார் 1,00,000லாம் வாங்க போகிறாங்க அப்படின்னு நினச்சாங்கன்னா பல கோடி ரூபா லாபம் இன்றைக்கி எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி கம்பெனிஸ், புரியுதுங்களா? அதனால் அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. 8000 பீசஸ்னால் இதை யார் வாங்கிப்பாங்கன்னு சொல்லிட்டு. எவ்வளோ கோடி, தமிழ்நாட்டில் மட்டுமே எத்தனை கோடி பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. எத்தனை கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்குது, அதே போல் ஹார்ட்வேர்ஸ் இருக்குது, தெருவுக்கு தெரு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஷாப்ஸ் இருக்குது, உங்களுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. அதனால் ப்ரொடக்ஷன் அப்படின்றது கம்பேர் பண்ணி ஒரு நாளைக்கு நான் 5 பீஸ் தான் விற்கணும் அப்படின்னா ₹5 தான் அப்போ கிடைக்கும் நமக்கு. ₹5 வச்சு நம்ம பொழப்பு ஓட்ட முடியுமா? முடியாது. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் இப்படி பேசுகிறேன், நான் ஃப்ராங்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எப்போயுமே பார்த்தீங்கன்னா திங்க் பிக்கர், அப்போ தான் நம்மளால் வந்து சக்ஸஸ்ஃபுல் அடைய முடியும். இவ்வளோ யார் வாங்கிப்பா, இதெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு ₹5,000 சம்பாரிச்சா போதும், சூப்பர், ₹5,000 சம்பாதிக்கலாம், ₹50,000 சம்பாதிக்கணும்னு நினச்சா தான் ₹5,000 சம்பாதிக்க முடியும். சம்பாதிக்கிறதே ₹5,000 தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ₹5 தான் சம்பாதிக்க முடியும். ஸோ திங்க் பிக்கர், ஒன்றும் ஆகிட மாட்டோம் நம்ம. உங்கள் சைடில் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்கள். இதுக்கு மார்க்கெட்டிங் எப்படி இருக்குது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் ஏதாச்சும் புதுசாக அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் போடுறேன் அப்படின்னா நான் மார்க்கெட்டிங் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது அப்படிங்க, இது நல்லா போகும், இது டிமாண்ட் இருக்குது, உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ்லாம் இதுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மார்க்கெட்டிங்க்கு தனியாக எதுவும் சொல்ல வேண்டாம். ஒரு டீலர், டிஸ்ட்ரிபியூட்டர் மூலயமா எலக்ட்ரிக்கல் சப்ளையர், ஹார்ட்வேர் சப்ளையர்ஸ், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மெட்டீரியல் சப்ளையர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மூலயமா கான்ட்ராக்ட்ஸ் பிடிங்க. உங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் மார்க்கெட்டிங்கில் என்னென்னா உங்களோட ப்ராடக்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்.
இதுக்குன்னு டீலர்ஸ் இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வாங்குவாங்க. உங்களோட ப்ராடக்ட்ட நீங்க என்ன பிரைஸ்க்கு குடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா. இப்போ நார்த்லேருந்து இது மேனுஃபேக்சரிங்ஸ் நெறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றேன். ஆனா நார்த்லேருந்து வர்றதுக்கு நமக்கு டிரான்ஸ்போர்ட்டே ஜாஸ்தியாயிடும். தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ற ப்ராடக்ட்ட ரூ. 3.50 குடுக்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டன் கிட்ட லோடு எடுத்தாலே அவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 2000 ரூ. 2500க்குள்ள ஆகும். ஆனா நார்த்லேருந்து எடுத்தா ரூ. 10,000 ஆகும். ரூ. 3.50க்கு குடுக்குற ஒரு ப்ராடக்ட்ட நார்த்லேருந்து அவங்க எடுக்குறாங்க அப்படின்னா, ரூ. 5 ரூ. 6 கம்மியா அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அத ரூ. 10 ரூ. 12க்கு நான் சொல்ற மார்ஜின் நீங்க ரூ. 7 குடுக்குறீங்க அப்படின்னா, கடைக்காரங்க ரூ. 4லேருந்து ரூ. 5 எடுக்க முடியும். ஆனா, அவங்க நார்த்லேருந்து ஒரு ப்ராடக்ட்ட வாங்குறாங்க அப்படின்னா, ரூ. 1 ரூ. 2க்கு மேல அவங்களால ப்ராஃபிட் வைக்க முடியாது. ஸோ பல்க் ப்ரொடக்ஷன் நீங்க பண்றதுனால எதுவும் வொரி பண்ணாதீங்க. யார் இத வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டிஸ்ட்ரிபியூட்டர், டீலர்ஸ் கிட்ட பண்ணீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து 50 டன்ஸ், 100 டன்ஸ் பண்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இருக்காங்க. எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் ஒயர் பண்டில்ஸ் இது எல்லாமே ரூல்ஸ் எல்லாமே சின்ன சின்ன ப்ராடக்ட் தாங்க. இப்போ ஒரு பிரேக் ஷூ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா ரூ. 50 ரூ. 60 தான் அந்த மெட்டீரியல். ஆனால் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பீஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 20,000 30,000 பீஸ் ப்ரொடக்ஷன் பண்ணோம் அந்த மிஷின். அவங்க யோசிப்பாங்களா 30,000 பீஸ்லாம் யார் வாங்குவாங்க? ரூ. 50 ஒரு பீஸ் அப்படின்னா தாராளமாக வந்து வாங்குவாங்க. எல்லாருக்கும் நீட் இருக்குது அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு. ஸோ எதுவும் வந்துட்டு என்ன சொல்கிறது, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, பிஸ்னஸே பண்ண முடியாது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. எல்லாராலுமே பிஸ்னஸ் பண்ண முடியும். ப்ராப்பரான கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு பிஸ்னஸ் பிளானோடு நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் லைனில் இருக்கிறவங்களே இருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பண்ணலாம். கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, செல்லிங் கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்குது, இல்லை நீங்களே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சப்ளையராக கூட இருக்கலாம். ஓகே மேனுஃபேக்சரிங் நம்மளால் பண்ண முடியுமே அப்படின்னா தாராளமாக எடுத்து பண்ணுங்கள். இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா as usual நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.